இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்கு. அதுதான் கிறிஸ்துமஸ். உலகத்துல பல கோடி மக்கள் இதை கொண்டாடுறாங்க. ஆனா முஸ்லீம் ஆகிய நாம இதை ஏன் கொண்டாடுறது இல்ல? ஈசா அலைஹி வஸல்லம், அதாவது இயேசு அப்படின்னு சொல்ற அவர்கள் உண்மையிலேயே எப்படி பிறந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? குர்ஆன் சொல்லும் அந்த அற்புதமான வரலாற்றையும் நாம ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது இல்ல அப்படின்ற காரணத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈசா அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறப்பு ஒரு சாதாரண பிறப்பு கிடையாது. அது ஒரு மாபெரும் அற்புதம். அன்னை மரியம் அலைஹி வஸல்லம் அவங்க மக்களிடத்திலிருந்து ஒதுங்கி கிழக்கு திசையில ஒரு இடத்துல தனிமையா இறைவனை வணங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி ஒரு மனித வடிவில் வானவர் ஜிப்ரில் அலைஹி வஸல்லம் அவங்க தோன்றாங்க. அவங்கள பார்த்த உடனே அன்னை மரியம் அலைஹி வஸல்லம் அவங்க பயந்து போய் நிற்கிறாங்க. அதுக்கு வானவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுடைய இறைவனின் தூதன், உங்களுக்கு ஒரு பரிசுத்தமான மகனை பரிசளிக்கவே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மரியம் அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆண் கூட தீண்டாத நிலையில எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இது எனக்கு மிகவும் சுலபமானதே. மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகவும் நம்ம கிட்ட இருந்து ஒரு ரஹ்மத்தாகவும் நாம் அவரை ஆக்கியிருக்கோம் அப்படின்னு உன்னுடைய இறைவன் கூறுகிறான் அப்படின்னு சொல்லி பதில் அளிக்கிறார் வானவர் ஜிப்ரில் அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் மரியம் அலைஹி வஸல்லம் அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப தொலைவில் நடந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கடுமையான பிரசவ வலி வந்துடுது. அவங்களால தாங்கி கொள்ளவே முடியல. அப்போ அவங்க அங்கே இருக்கிற ஒரு பேரிச்ச மரத்துக்கிட்ட போய் அவங்க சாயிறாங்க. அப்போ அவங்களால தாங்க முடியாத ஒரு பிரசவ வலியினால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நான் இறந்து போயிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிப்ரில் அலைஹி வஸல்லம் அவங்க தோன்றி என்ன சொல்கிறாங்கன்னா, மரியமே நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக தான் அல்லாஹ் இந்த ஆற்றை உண்டாக்கியிருக்கிறார். இதுல வர நீரை நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பேரிச்ச மரத்தோட கிளையை நீங்க ஆட்டினீங்கன்னா அதுல விட பழத்தை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மரியம் அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த பேரிச்ச பழமும் சாப்பிட்டுட்டு தண்ணீரும் குடிச்சிட்டு கொஞ்சம் அவங்க இது பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்களுடைய சமூகத்தார்கிட்ட அவங்க போறாங்க. அப்போ அவங்க சமூகத்தார் எல்லாருமே மரியம் அலைஹி வஸல்லம் அவங்கள சூழ்ந்துடுறாங்க. என்ன காரியம் செஞ்சிட்டீங்க? இது என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்? உங்களுடைய தந்தை எவ்வளவு நல்லவராக இருந்தார், உங்களுடைய தாயும் ஒரு நடத்தை கெட்டவளாக இருக்கவில்லை. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட இவ்வளோ பெரிய விஷயம் எப்படி வந்தது? அதாவது ஈசா அலைஹி வஸல்லம் பார்த்து அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க, இந்த குழந்தை எப்படி வந்தது அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறாங்க. ஆனால் அல்லாஹ் கிட்ட இருந்து வந்த கட்டளை என்னன்னா, மரியம் அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட எந்த ஒரு மனுஷன் பேசினாலும் அவங்க கிட்ட அவங்க பேசவே கூடாது, பேசாமல் இருந்து நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால மரியம் அலைஹி வஸல்லம் அவங்க பேசாமலேயே சைகளே அவங்களுடைய குழந்தைய அவங்க காமிக்கிறாங்க. அதுக்கு அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தொட்டிலில் இருக்கோம், அந்த குழந்தைகிட்ட நாங்கள் எப்படி பேச முடியும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உடனே ஈசா அலைஹி வஸல்லம் அவங்க பேச தொடங்குறாங்க. அதுவும் அவங்க அப்போ